நான் இங்கே வந்திருக்கிறேன். சிவச்சந்திரன் சுப்பிரமணியம், காரைக்குடி அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த சிவச்சந்திரன் மரணமும், அங்கே தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் மரணமடைந்திருக்கின்ற சுப்பிரமணியன் மரணமும் வீரத்தம்பிகள், நம்ம தமிழகத்தின் வீரத்தம்பிகள் அவர்களின் மறைவுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, அஞ்சலி செலுத்தினாலும் இதில் இழப்பை நாம் எப்படி ஈடுகட்டப் போகிறோம் என்று தெரியவில்லை. அந்த குடும்பத்தில் காந்திமதி, அவரோட மனைவி காந்திமதி சிவச்சந்திரன், இன்னும் என் குழந்தைய IPS ஆபீசர் ஆக்குவேன், அவரோட பேரை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கே புல்லரிக்கிறது. என்ன, அதாவது காவல்துறையில பணியாற்றி தனது கணவர் உயிரை இழந்திருந்தாலும் அதே போல ஒரு காவல்துறைக்கு தான் தனது குழந்தையையும் துணிச்சலாக நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி இருப்பது உண்மையிலேயே இந்த நாட்டில் வீரம் விளைந்து கொண்டிருக்கிறது. இந்த பாரத தேசம் தியாக பூமி, இந்த தமிழகம் தியாகத்திற்கு பெயர் பெற்றது, வீரத்திற்கு பெயர் பெற்றது என்பதை சிவச்சந்திரனும் சுப்பிரமணியமும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் குடும்பம் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. எல்லாற்றை விட எனக்கு மனதிற்கு மிகுந்த ஒரு வேதனை கலந்த ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, ஒரு வணக்கம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் குழந்தைக்கும் அந்த ராணுவ வீரரோட உடையை வாங்கி கொடுத்திருக்கிறார், தனது தந்தைக்கும் அந்த ராணுவ வீரரின் உடையை வாங்கி கொடுத்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கும் அந்த ராணுவ உடை, அந்த வீரமிக்க ராணுவ உடையை அணிந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் மனைவி தனது குழந்தைக்கு இந்த வீட்டுக்கு அங்க போறதுக்கு முன்னால ராணுவ உடையை கொடுத்திருக்கிறார் என்று அந்த ராணுவ உடையை சிவச்சந்திரனின் தந்தையும் சிவச்சந்திரனின் குழந்தையும் அணிந்திருப்பது இந்த நாட்டில், தமிழ் மண்ணில், பாரத தேசத்தில் வீரம் விளைந்த பூமி என்பதும் தியாகம் விளைந்த பூமி என்பதும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் இவர்களது வாழ்க்கையில் இருந்து வழிகாட்டுதலை பெற வேண்டும். இந்த நாட்டிற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்ற நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. சிவச்சந்திரன் பெயர்ல இந்த ஊர்ல ஒரு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்பது அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை. அது மாதிரி அவங்க குடும்பத்தை முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த குழந்தைகளின் படிப்பை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். IPS ஆபீசரா என் குழந்தைய ஆக்கணும்னு எவ்வளவு ஆர்வமோடு அந்த சகோதரி சொல்லும் பொழுது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். அவங்க குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை. அதனால் இன்று அஞ்சலி செலுத்துவதற்கு மட்டுமல்லாமல், ஆறுதல் செலுத்துவதற்கு மட்டுமல்லாமல், இந்த வீரம் விளைந்த இந்த காரைக்குடியை மண்ணில் மிதிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களும் அகில பாரத தலைவர் அமித்ஷா சொன்னதை போல 130 கோடி மக்களும் இந்த சகோதரர்களோடு உடன் இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துவதற்கும், இவர்களுக்கு தைரியம் சொல்லும் தைரியம் துணிச்சல் நமக்கே இல்லை, ஆனாலும் ஆறுதல் 1% ஆறுதல் அளிக்க முடிந்தால் கூட அதை அளித்ததில் நான் பெருமைப்படுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் ஒரு நாள் முழுவதும் எங்களது அத்தனை நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்திருக்கிறோம். இன்றைய தினம் இவர்களோடு நாம் அனைவருமே தமிழகம் முழுவதும், பாரத தேசம் முழுவதும் துணை நிற்கிறது என்பதையும் நான் இங்கே வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். மேடம், தமிழக அரசு 20 லட்சம் நிதியுதவி கொடுத்திருக்காங்க. குழந்தைகளின் படிப்பை ஏற்றுக்கொள்வது, அவர்கள் சின்ன வயதிலிருந்தே தனது குழந்தையை ஒரு IPS ஆபீசர் ஆக்கணும்னு கனவு கண்டிருக்கிறார்கள், அதற்கான அடித்தளத்தை அமைப்பது. காந்திமதி சிவிலியருக்கு படித்திருக்கிறார், நர்சிங் டிப்ளமா படிச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு நர்சிங்ல, அதாவது ஒரு துறையை சார்ந்து படித்தவராக இருக்கிறார். அதனால அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்தோடு அவர்களுக்கு ஒரு மருத்துவமனையில அவர்களுக்கு பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இவையெல்லாம் எனது கோரிக்கையாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த காரைக்குடி மாபெரும் வீரனான சிவச்சந்திரனை பெற்றெடுத்த மண் என்பதை வலியுறுத்துவதற்காக இங்கே ஒரு நினைவு சின்னம் எழுப்பி வருங்கால இளைஞர்கள் அதை துதித்து விட்டு போகும் அளவிற்கு நாம ஒரு வழிகாட்டுதலா இருக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே வலியுறுத்தேன். மத்திய அரசு மேலும் உதவி செய்வதற்கு இவர்களோடு இருக்கிறார்கள் என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரியவர்கள். பாரத தேசமும் பாரத அரசாங்கம் இவர்களோடு முற்றிலுமாக உடன் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். Ya sabia.
என் மாமியாவோட முடியாது பாப்பால கட்டி கொடுக்க கூடாது. நான் வச்சு பாக்க சாமி நீ சொல்லல சாமி. அதே போல நான் உயிரை தாங்க மாட்டேன். அதே போல என் பிள்ளை பேசா